ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிக ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்ட் இணைந்து வழங்கும் 1000 நாமங்கள் 1000 கதைகள் இந்த நிகழ்ச்சியினுடைய 1000வது எபிசோட் சஹஸ்ரோத்சவம். அந்த வெற்றியையும் இதுக்கெல்லாம் காரணமான டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களை நாம் அனைவரும் இணைந்து இங்கு பாராட்டி கொண்டாடுவதற்காக இந்த மாலை பொழுதிலே இணைந்திருக்கின்றோம். அனைத்தும் நீயே, இந்த உடலையும் நீயே வழிநடத்திச் செல் என்று இறைவனிடம் சரணாகதி அடைந்துவிட்டு நமது அன்றாட கடமைகளை சரியானதாக செய்வதே ஆன்மீக வாழ்வின் ஆதாரம். நடக்க வேண்டும் என்றால் அது நடந்தே தீரும். சில விஷயங்கள் பகவானால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையான பொருளை உணர்ந்து அறிந்து கொள்வதே ஞானம் என்றால், மனம் தெளிவு பெற்று உண்மை பொருளை உணர்த்துவது மெய்ஞானம். இந்த வாழ்வியல் பயணத்தில் மெய்ஞானத்தை உணர்த்தி நம்மை ஆன்மீக பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் பெருமை டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களையே சாரும். அவரின் வாழ்க்கை பயணம் நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். டாக்டர் உவே வெங்கடேஷின் குடும்பத்தை சேர்ந்த எவரும் ஆன்மீகத்தில் ஆழமான நாட்டம் கொண்டிருக்கவில்லை. ஆன்மீக சொற்பொழிவுகளில் யாரும் ஈடுபட்டதும் இல்லை. என்றாலும் இந்த திருக்குடந்தையின் குழந்தைக்கு அபரிமிதமான புத்திசாலித்தனம் எப்போதும் இருந்தது. இறை தேடலை கண்டறிந்து அழைப்புகளை ஏற்று ஞானக்கடலில் மூழ்கினார். 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளியில் பகவத்கீதையை ஓதியவர். ஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் கூறுவார். மிகச் சிலரே சிறுவயதிலிருந்து ஆன்மீக கல்வியை பெறுகிறார்கள். இறை நாட்டம் மட்டுமின்றி படிப்பிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிலும் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தார். டாக்டர் உவே வெங்கடேஷ் தனது குரு டாக்டர் கருணாகராச்சாரியாரை எப்போது சந்தித்தார் தெரியுமா? 2013. எப்போது தனது குருவிடம் ஸ்ரீபாஷ்யம் கற்க ஆரம்பித்தார் தெரியுமா? 2015ஆம் ஆண்டு. அதே ஆண்டு வைஷ்ணவ ரத்னா என்ற பெருமைக்குரிய பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பட்டத்தை பெற்ற மிக குறைந்த வயதுடையவர் இவர்தான். இது ஒன்றும் சாதாரண சாதனை அல்ல. நாச்சியார் கோவிலின் அருள் எப்போதும் இவருக்குண்டு. அதனால்தான் என்னவோ முதல் உபன்யாசம் கொடுத்ததே கல்கருடன் உற்சவத்தில்தான். ஊக்குவித்த பெற்றோர்கள், ஒரு துணையான மனைவி மற்றும் அன்பான குழந்தை என உறவுகளின் ஆதரவுடன் பிறவி பெரும்பேரான ஆன்மீக வாழ்வில் இமாலய சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். 2 வருடங்கள் 9 மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய 1000 நாமங்கள் 1000 கதைகள் பயணம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த தருணத்தில் திருக்குடந்தை டாக்டர் உவே வெங்கடேஷ் என்ற மகத்துவம் நிறைந்த மாமனிதனை கொண்டாடுவோம். இந்த விஷயத்துக்கெல்லாம் பெருமாளோட அனுகிரகம் தான் முக்கியமான காரணம். ஆச்சாரியருடைய அனுகிரகத்தோட ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 1000வது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பெருமாளோட அனுகிரகத்தோட தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. இதுல நம்ம சகுனங்கள்லாம் பார்க்குற வழக்கம் உண்டு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்புறோம் அப்படின்னா எதற்கு ஒரு பசுமாடோ வந்தா ஒரு சுப சகுனம் அப்படின்னு சொல்றோம். முன்ன காலங்கள்லாம் இன்னொரு பெரிய வழக்கம் இருந்தது. கருடன் வட்டமிட்டா அதை பார்க்கறச்சே அது சுப சகுனம் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருந்தது. கோவில்கள்ல சம்பிரோக்ஷணங்களோ கும்பாபிஷேகங்களோ நடைபெறும் காலகட்டங்கள்ல கரெக்டா அந்த கும்ப புரோக்ஷணமும் நடக்கிற சமயத்துல கருடன் வட்டமிடுற அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தேன்னாக்கா ஒரு நல்ல சகுனம். கருடன் வந்தாச்சு, இந்த காரியத்துக்கு பெருமாள் ஆசீர்வாதம் கொடுத்தாச்சுன்னு. பெருமாள் எங்கேயும் எப்பையும் அவர் சஞ்சாரம் செய்யும்பொழுது கருடன் மேலதான் அவர் ஆரோகணித்து வருவார் அப்படின்றதும். எல்லா பெருமாள் கோவில்கள்லயும் உற்சவங்கள் நடக்கும் பொழுது 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். கார்த்தாலயம் சாயந்திரம் நிறைய வாகனங்கள்ல பெருமாள் எழுந்தருள்வார். ஆனா அந்த கருட சேவை உற்சவம் மட்டும்தான் ரொம்ப பிரபல்யமா இருக்கும்.
அது வந்து தொண்டை மண்டலங்கள்ல 3வது நாள் உற்சவமா இருக்கும். கோவில் அந்தந்த தேசாந்திர வழக்கப்படி அது கார்த்தாலையோ இல்ல மாலை வேளையிலயோ இருக்கும். சோழ தேசங்கள்ல மாலை வேளைகள்ல அந்த கருட சேவை உற்சவங்கள் நடக்கும். ஆனா கார்த்தால நடந்தாலும் சரி, அது ராத்திரியில நடந்தாலும் சரி, 3வது நாள் நடந்தாலும் சரி, அது 5ஆம் நாள் இருந்தாலும் சரி, அந்த கருட சேவையை போய் சேவிக்கணும் அப்படின்றது அத்தனை பேர் அங்க வந்திருந்து அந்த உற்சவத்தை கண்டு அவ்வளோ வந்து பெருமாளை வந்து அதை மகிழ்ச்சியோட சேவிக்கிற ஒரு வழக்கத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காலத்துல வந்து எப்படி இருக்குன்னா, நவீன கருடன், நமக்கு அந்த ட்ரோன் கேமரா தான் கருடன். பெருமாளுக்கு எப்படி அவர் பெரிய திருவடியா இருந்து நம்மளையும் காத்து பெருமாளுக்கு கைங்கரியம் வைகுண்டத்துல வந்து அவர் நித்திய சூர்யா இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காரோ, இந்த காலத்துல எல்லாம் நம்மளை கண்காணிக்கவும் நம்மளோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் ட்ரோன் கருடன் அப்படின்னு இருக்கார் கருடாழ்வார். அது ஏன் இப்ப நான் இந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னா, இப்ப அவர் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து துவங்கி வைக்க போறார். சோ இதோ இப்போ நம்ம நவீன கருடாழ்வார் ட்ரோன் ஆழ்வார் வரப்போறார். இந்த நிகழ்ச்சி அதுல இருந்து ஆரம்பமாக இருக்கு. அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேஹம் சகல விபுத பந்தியம் வேதஜாசைரசிந்த்யம் விவித விமல பக்ஷை தூயமானண்டகோகம் சகல விஷ விநாசம் சிந்தயே பக்ஷிராஜம். கருடாழ்வார் வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஒரு பெரிய வைபவத்தை கொண்டாடுவதற்கான ஒரு தொடக்கம் 1000 நாமங்கள் 1000 கதைகள். இந்த தலைப்பே ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கு, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எப்பயும் கேட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு விளக்கங்கள் சொல்ற விஷயங்களாக இது அமைஞ்சிருந்தாலும் 1000 நாமங்கள் 1000 கதைகள் தலைப்பும் வித்தியாசம். அதற்கு டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமங்கள்னு எடுத்துட்டு அந்த நாமத்திற்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் எப்படி வித்தியாசப்படுறது அப்படின்னு பார்த்தா, அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த குணத்தை பெருமாள் எங்க வெளிப்படுத்தினார், எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்றத கதையை சொல்லி, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு கதைகளை சொல்லி மிக அற்புதமாக விளக்கி கொண்டு இன்னைக்கு 1000வது எபிசோடு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு இந்த அற்புதமான ஒரு அந்த தலைப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்க கருடாழ்வார். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் சங்கரா டிவியில. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ வராக மகாதேசிக சுவாமி அவர்கள் எழுந்தருளியுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பாகவும் சுவாமிகளை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அனைவரும் இருகரம் கூப்பி நாம் வரவேற்கலாம். அடுத்ததாக நடாதூர் டாக்டர் உவே கருணாகராச்சாரியா சுவாமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் இன்றைய விழா நாயகன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம சம்பிரதாயத்துல வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிப்போம். பிரார்த்தனையின் மூலமாக நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பெருமாளை பார்க்கணும்னு நமக்கு அனுகிரகம் இருக்கோ அது ஆச்சாரியன் முகமாக தான் நமக்கெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கு. அப்படிதான் நம்ம சம்பிரதாயம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அது அசுரர்களாகவே இருந்தாலும் சரி, அவர்களும் பெருமாளை முதல் தடவை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆச்சாரிய முகமா தான் பார்த்ததா நம்ம நிறைய சத்சங்கங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். அப்படியாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை 1000வது எபிசோடு இன்னைக்கு பார்க்க வந்திருக்கும் அத்தனை பேருக்காகவும், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுக்கறதுக்காகவும் ஆசீர்வாதம் செய்வதற்காகவும் 2 ஆச்சாரிய புருஷர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கார்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகளும் நடாதூர் டாக்டர் உவே கருணாகராச்சாரியா சுவாமி அவர்களும் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம். ஸ்ரீ சேகர் ரெட்டி அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லோக்கல் அட்வைசர் கமிட்டி ஃபார் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அட்வொகேட் திரு பி ராமானுஜம் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.
EID பாரி MD ஸ்ரீ சுரேஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் MD முரளி சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது திருமலை திருப்பதி தெய்வம் கலியுகத்தில் பல பேருக்கு குலதெய்வமாக இருந்து நம் அனைவரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கும் வெங்கடேச பெருமாளுடைய பிரசாதத்தினை இப்பொழுது 2 ஆச்சாரியர்களுக்கும் சமர்ப்பிப்பார்கள். பெருமாளுடைய அனுகிரகம், பெருமாளோட பிரசாதம் வந்தாச்சு. ஸோ கருடன் வந்தாது, அடுத்தது பெருமாளோட பிரசாதம் வந்திருக்கு. ஆச்சாரிய புருஷர்கள் இப்படி ஒரு அழகான ஒரு சபை நிறைந்த ஒரு இந்த வைபவமானது இந்த தருணத்துல நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க பெருமாளோட ஒரு செயல்தான். டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களை கொண்டாடுவதற்கான இத்தனை அனுகிரகத்தையும், ஏன்னா இது 1000 நாமங்கள் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா, அதுக்கு ஒரு பலன். ஸோ அத்தனை விஷயங்கள் இன்னைக்கு இப்படி ஒரு அனுகிரகத்தோட ஆரம்பிச்சுட்டு இருக்கு. திருமலை திருப்பதியிலிருந்து பிரசாதங்களை கொண்டு வந்து ஆச்சாரியர்களுக்கு சமர்ப்பித்ததற்கு திரு சேகர் ரெட்டி அவர்களுக்கு சங்கரா டிவி சார்பாகவும் கவசம் கனெக்ட் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.